ஒரு மனிதனுக்கு தூக்கம் 0 டைம்ல இருந்து 15 ஹவர் வரைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம்லையும் என்னென்ன நடக்குதுல டீட்டெயில்ஸா அந்த வீடியோல நாங்க பார்க்கலாம். அதாவது ஸ்லீப் டியூரேஷன் எங்கட கண்டிஷன்ஸ், தூங்குற நேர அளவை பொறுத்து எங்கட நிலைமை எப்படி இருக்கிறத விவரிக்க போறோம். நாங்க தூங்கவே இல்லைன்னா டெட்லி நிலைமை, நம்மட இறப்பு ஏற்படும் அப்படின்றத சொல்லிக்கொண்டோம். 1 hour தூங்குறீங்கன்னா வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல நாங்க இருக்குது, எங்களோட உடம்பு இருக்குது. அதாவது மிகவும் ஆபத்தான நிலையில எங்களோட உடம்பு இருக்குது. 2 hours தூங்குறீங்கன்னு சொன்னா இன்அட்டென்டிவ் அப்படின்னு சொன்னா கவனக்குறைவு ஏற்படும். இந்த கவனக்குறைவுல என்ன, நீங்க இப்ப ரோட்ல கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒரு வேலை செய்ய போனா ஒரு நீங்க ஒரு கட் பண்றீங்க, ஒரு மாங்காயை நீங்க வெட்டீங்கன்னா கூட உங்களோட கையை வெட்டிக்குவீங்க, கவனம் இருக்காது, சிதறிடும். 3 hours நீங்க தூங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், அதாவது பொடி இனி இல்லைன்னு டயர்வும் சோர்வை காட்டும் உடம்பு, ஒரு வேலையும் செய்யல. 4 hours தூங்குறீங்கன்னா அன்போக்கஸ்டா இருப்பீங்க, அதாவது கவனம் செலுத்தவே முடியாது, ஒரு கதையும் கேட்கல, ஒரு விஷயத்திலையும் நாங்க கவனம் செலுத்தி கொள்ள, ஒரு கிளாஸ்லயும் போய் குந்தினாலும் ஒழுங்கா ஒன்றுமே படிப்பு ஏறாது. 5 hours தூங்குனீங்கன்னா அன்மோட்டிவேட்டட், அப்படின்னா ஊக்கமளிக்காது, உடல் ஊக்கத்துக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு ஊக்கிக்காது, ஊக்கமின்மையை போயிடும். அதாவது மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, அதுதான் அன்மோட்டிவேஷன். ஊக்கமா இருக்காது, ஒரு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது, இந்த மாதிரி தான். உடல் விரும்பாது. 6 hours தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயர்டா இருக்கும், சோர்வு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். 7 hours சரியா தூங்குனீங்கன்னா இதுதான் பெர்ஃபெக்ட் அளவு தூக்கத்துக்கு. சரியா உங்களோட எல்லா வேலைகளையும் நிதானமா செஞ்சு கொள்ற மாதிரி ஹெல்தி பர்சன்ஸ் ஒரு 7 hour தூங்கணும். 8 hours தூங்குறீங்கன்னா இது உங்களுக்கு ரிஸ்க் இல்லை, ஆபத்து இல்லை, பரவாயில்ல, கிடைக்க 8 hours தூங்குறதே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. அதையும் தாண்டி நீங்க 9 hours தூங்குறீங்கன்னா ஸ்லகிஷ், அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல மந்த புத்தியில இருக்கிறான், ஒன்னும் விளங்க மாட்டேங்கி, அந்த நிலைமைக்கு போயிடும். 10 hours தூங்குனீங்கன்னா லேக் ஆஃப் கன்சன்ட்ரேஷன், அதாவது ஒருமுகப்பாடின்மை. அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்துல இப்ப நாங்க அன்போக்கஸ்டா கவனம் செலுத்தவே முடியாது, பட் இதுக்கு போய் உட்கார்ந்திப்போம், துண்டு துண்டா விளங்கும், கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும், ஒருமித்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு கெச் பண்ணிட்டு வரையலாம். 10 hours தூங்குறாக்கள். 15 hours தூங்குறீங்கன்னா நீங்க உங்களோட மனநிலையை செக் பண்ணிக்கொள்ளுங்க, கட்டாயம் நீங்க டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறீங்க, மன அழுத்தத்துக்குள்ள போறீங்க அப்படின்றது இது குறிக்கும். 15 மணித்தியாலத்துக்கு மேலேயும் ஒருத்தர் தூங்குறான்னா அவனுக்கு வாஷ்ரூம் போறதும் சாப்பிடுறதும் 3 வேலை, இடையில அது இது குடிக்கிறதும் அவ்வளவுதான் நேரம், அவன் வாழ்ந்து பிரயோசனமே இருக்காது. பட் இதுல என்ன நீங்க டீட்டெயில்ஸ் எடுப்போம்னா 7 hours தான் சரியான அளவு. இதுல மிக பிரதானமா இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தானே இந்த டியூஷன்ஸ், கிளாஸ், ஓவர் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க, பண்ணத்தான் வேணும். பட் என்னதுக்கு பண்ணோம், எங்கட மூளையில பதிய வைக்கிறதுக்கு, நாங்க அடுத்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதுறது. அப்ப நீங்க இந்த ஷெட்யூல்ல தூங்குற விதியத்தை பார்த்து, தூங்குற முறையை பார்த்து நீங்க இதுல சரியா தூங்கி கொண்டீங்கன்னா நீங்க போற விஷயம் சரியா நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க போவீங்க, கன்சன்ட்ரேஷன் இருக்காது, அட்டென்ஷன் இருக்காது, ஃபோக்கஸ் இருக்காது, சும்மா அட்டென்ட் பண்ணிட்டு வரீங்க, அதாவது யூஸ்லெஸ் வேலையா போய்த்துரும். ஸோ இந்த ஷெட்யூலை கவனிச்சு, இதெல்லாம் சயின்டிபிக்கா சொல்லப்பட்ட விஷயங்கள், இந்த ஷெட்யூலை பார்த்து கட்டாயம் ஒர்க் பண்றாக்கள், கிளாஸ் போறாக்கள், தொடர்ச்சியான வேற வேலைகளை செய்யறாக்கள், உங்களோட மனநிலையும் மூளையையும் உடல்நிலையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கணும். தேங்க்யூ.